எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்ல கவிஞர் புலமைப்பித்தன் அதிர்ச்சியாகியுள்ளார். அதன் பிறகு தான் எழுதிய பாடல் சிவாஜி படத்தில் இடம்பெற்றது குறித்து புலமைப்பித்தன் எம்.ஜி.ஆரிடம் சொல்ல, இதை கேட்டு எம்.ஜி.ஆர் கோபப்படுவதை பார்த்த புலமைப்பித்தன், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இனி நான் சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுத மாட்டேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்.ஜி.ஆர், இல்லை இல்லை, கவிஞர் என்றால் அனைத்து படங்களுக்கும் தான் பாடல் எழுத வேண்டும், நீங்கள் எழுதுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு, சரி அது என்ன பாடல் என்று விசாரித்துள்ளார் எம்.ஜி.ஆர். இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் என்று அந்த பாடலை சொல்லி கவிஞர் புலமைப்பித்தன் நடந்த எல்லாவற்றையும் கூறியுள்ளார். மேலும் அந்த பாடலின் அர்த்தத்தை எம்.ஜி.ஆரிடம் கவிஞர் புலமைப்பித்தன் விளக்கிச் சொல்ல, அந்த பாடலை தவறவிட்டதை நினைத்து வருத்தப்பட்டுள்ளார் எம்.ஜி.ஆர் என்பது குறிப்பிடத்தக்கது.